ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி 200 கிராம், திணை 100 கிராம், கேழ்வரகு 100 கிராம், கம்பு 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், கொள்ளுப்பருப்பு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், கொண்டைக்கடலை ப்ரௌன் 100 கிராம், ஆளி விதை 50 கிராம், பார்லி அரிசி 50 கிராம், சியா விதை 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், கருப்பு எள்ளு 50 கிராம், சுக்கு 50 கிராம், பாதாம் 25 கிராம், முந்திரி 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், பச்சை ஏலக்காய் 5 கிராம். நான் சொன்ன குவான்டிட்டியில் ரெடி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டி ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த திங்ஸை எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே வறுக்கும் போது சிம்மில் வச்சு வருங்க. எதையாவது தீச்சிட்டிங்க அப்படின்னா கசப்பு எடுக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. வறுக்க அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தையோ இல்லை மண்பானையோ யூஸ் பண்ணி வருங்க. ஒரே ஈவனாக இருக்கும் ஹீட்டு, அதில் தீயறதுக்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஹெல்த்துக்கு. இது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் ரிச். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துக்கோங்க. நல்லாவே வெயிட் லாஸ் இருக்கும், நீங்கள் நல்லாவே ரிசல்ட் பார்க்கவும் முடியும். ரொம்ப நேரம் வயிறை ஃபுல்லாகவே வச்சுருக்கும், நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு தோணாது, கிரேவிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பட் ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி எல்லாமே நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அந்த மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. நல்ல டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக நட்ஸ் போட்டிருக்கிறதுனால மிக்சியில் போடும்போது கொஞ்சம் சூடாகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அரைங்க. இது இப்போ எப்படி சாப்பிடலான்றதை பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய கிளாஸில் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ அளவுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் ஒரு ஆளுக்கு போதும். இந்த பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இதை காய்ச்சிக்கணும். முதல்ல கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. இதை சிம்மிலே வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால கலக்கி விட்டுட்டே இருங்க. இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன்.
இதில் சுகரு சால்ட்டு எதுனாலும் போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க, நல்லா கெட்டியாக ஆயிரும். இப்படி ஆயிடுச்சுனாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.